ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜட்ஜஸ் ஏன் இப்படி சொன்னாங்க, இவருடைய முகம் நிஜமாவே சொல்லிச்சாரா, இதுக்கான பின்னணி என்னன்றது தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய சரிகமப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கிங் காம்படிஷன் ரியாலிட்டி ஷோ, அதாவது சீசன் 5 இது சீனியருக்கான லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் சூப்பராக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு வாரமும் புது புது ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது திருவிழா ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரத்தை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி ஃபங்க்ஷன் மோட்ல இருக்கக்கூடிய பாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரவுண்ட் இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சார் ஆகட்டும் இல்லை தேவா சார் ரவுண்ட் ஆகட்டும், இது எல்லாமே அவங்க ரிலேட்டட் அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியும் பஸ் ரவுண்ட் அப்படின்னு கூட வச்சிருந்தாங்க, டவுன் பஸ்ன்னு அதுலயும் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பாட்டுகள் ஓடிச்சுன்னு சொல்லலாம். பட் ஃபெஸ்டிவல் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹரிஷ் பாடிட்டு இருக்கிறதாகட்டும் இல்ல பவித்ரா பாடிட்டு இருக்கிறதாகட்டும், இது வந்து மெலோடி சாங் வந்து பாடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒரு சில பேர் கமெண்ட்லயும் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அதாவது இது எல்லாமே ஃபெஸ்டிவல் சாங் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் கூட இருக்குன்னு சொல்லலாம். பட் பரவாயில்ல, பட் பண்ணா சூப்பரா கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இப்ப ரீசனா வந்து பாத்தீங்கன்னா அதாவது குப்புசாமி சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யாருக்கு என்ன மார்க் போடுறதே தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு எல்லாருமே நல்லா பாடுறாங்க இந்த ஷோல அப்படின்ற விஷயத்த ரிவீல் பண்ணிருக்காங்க. இது எதனால அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஹரிஷ் பாடிருக்கக்கூடிய பாட்டு பச்சை மலை பூ உச்சி மலை தேன்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்பவே அப்ளாஸ் பண்ணி பாராட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்வேதா மேம் வந்து பாத்தீங்கன்னா ஊஞ்சல விளையாடிட்டு ஆடிட்டே இருக்க மாதிரி இந்த பாட்டை என்ஜாய் பண்ணி அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணி மார்க் கொடுத்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஹரிஷோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னு. இதோட ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்ற விஷயம் ரொம்பவே ஹைலைட்டா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வாரம் அதாவது திருவிழா வாரம் சொல்லக்கூடிய இந்த ரவுண்ட்ல கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடும், யார் தான் அந்த டாப் 5 லிஸ்ட்ல போக போறாங்க, யார் தான் ஃபைனலுக்கு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸும் அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீனிவாசன் சார் முகமே சொல்லிக்க ஆரம்பிச்சது, என்னடா எல்லாருமே நல்லா பாருங்க, என்ன மைண்ட்ல வந்து நம்ம வந்து மார்க் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேட்டோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் சூப்பரா இருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ இதனால யார் தான் டாப் லிஸ்ட்ல வருவாங்க அப்படின்ற விஷயம் கன்ஃபியூஷனா இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எல்லாருமே சூப்பரா பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹரிஷ் பாடின இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, யார் அந்த டாப் ஃபைனலிஸ்ட்ல வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க, மறக்காம அவங்க பேரை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.